பணம் வைக்கிறது எனக்கு தெரியும். நான் மார்வாடி விட்ட சவாரி ஏற்றுறேன். விட்டா சோபா பெரிய சோபா இருக்கும், அது பிரிச்சுருவாங்க, உள்ள கட்டுக்கிட்டு தான் அனுப்புவாங்க. ஐயா எடப்பாடி கத்தி கத்தி பேசுறாரு, ஆனா ஒரு மீடியாவை பேச மாட்டேங்கிறாங்க. 21 நாள்ல அப்படி என்ன கட்சியில குறைகின்றாங்க அந்த 3 எம்எல்ஏவும். கட்சியை உடைச்சு விட்டாங்க. கட்சியை உடைக்காத, உன்னால முடிஞ்சா 107 எம்எல்ஏ வச்சு நடத்து, இல்லையா ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஏன்னா இதை மாதிரி உங்க கட்சி பண்ண என் பசங்களை மாறிட்டாங்க, என் குடும்பம் உடைஞ்சு போச்சு, என் கட்சி உடைஞ்சு போச்சு, உனக்கு நாசமா போயிடுவணும். ஐயா எடப்பாடி கத்தி கத்தி பேசுறாரு, ஆனா ஒரு மீடியாவை பேச மாட்டேங்கிறாங்க. 21 நாள்ல அப்படி என்ன கட்சியில குறைகின்றாங்க அந்த 3 எம்எல்ஏவும். நல்லா சொல்லுங்க, பல பேர் உழைச்சோம், நாங்களா உழைச்சோம். எங்க ஊர்ல பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி சிவசங்கன் ஜெயிச்சுட்டாரு. நான் 1 மாசம் வண்டி ஓட்டா சுற்றி வந்தேன். என் ஊர்ல நான் தான் ஓட்டு அதிகம் வாங்கினேன். ஆனா எங்க தொகுதி ஜெயிக்க முடியல. அவங்க 2000 கொடுத்தாங்க, நாங்க கஷ்டப்பட்ட முடியல. இவங்க ஓட்டு செஞ்சுட்டாங்க, அவங்க ஜெயிக்கிட்டோம். 107 எம்எல்ஏ ஜெயிச்சான். நீ வச்சுக்கிட்டு ஆட்சியக்கம் பார்த்து 94 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஐயா கருணாநிதி 5 வருஷம் ஓட்டினார். அது மாதிரி நடத்து. ஆனா அடுத்த கட்சி விலை கொடுத்து வாங்காத, பணம் கொடுக்காம ஒருத்தனும் மாறல, பணம் தான் பேசுது. அதாவது ஆதவர்ச்சனாவுக்கு லாட்டரி டிக்கெட்டை ஒழிச்சுட்டாங்கிற கோபம். விஜய்க்கு அவர் படம் ஒரு படம் ஏதோ படம் தெரியாது, நான் பார்க்கல, படத்தை பார்த்ததே கிடையாது. அவர் படம் ரிலீஸ் பண்ண முடியாம நேரா போய் கொடநாடு எஸ்டேட்ல காவல் காத்துக்கிட்டு இருந்தாரு. அம்மாவை பார்க்கறதுக்கு பொழுதுலையும் காத்தாரு, ஆனா விடல, அந்த வாட்ச்மேன் விடல. சாயங்காலம் 6 மணிக்கு மேல எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜயும் பார்த்தாங்க, பார்த்து பேசினாரு. அம்மா தயவு செஞ்ச படத்தை விட்டாங்க. அந்த படம் பேர் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, அந்த படம் கதை தெரியாது, நான் ஒரு படம் பார்க்கல. உண்மையிலே டெய்லி நான் அழுகுறேன். ஒரு நாள் போன வாரம் விஜய்க்கு போகும்போது காரில் பாட்டில் தண்ணி பாட்டில் தூக்கி போலான்னு பார்த்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னா அது மாதிரி செய்யாத, உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க போலீஸ்காரங்கண்ணா. ஏன்னா அவர் அழுகுற மாதிரி பேசுறாரு எடப்பாடி. ஏன்னா கட்சியை உடைச்சு விட்டாங்க. கட்சியை உடைக்காத, உன்னால முடிஞ்சா 107 எம்எல்ஏ வச்சு நடத்து, இல்லையா போய் எங்கேயாவது போ. ஆனால் அடுத்த கம்பெனி ஒருத்தன் கூட இன்னைக்கு திரும்ப அவனை சொல்றாரு, என் கட்சியில காசு இல்லை, எங்க சோபா வாங்கினாங்கிறாரு. அவர் எப்படி 2 எம்எல்ஏ எப்படி ஒரு எம்எல்ஏ நியூஸ் வாங்கினாரு? நியாயமா சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. சோபாவில் பணம் வைக்கிறது எனக்கு தெரியும். நான் மார்வாடி விட்ட சவாரி ஏற்றுறேன். விட்டா சோபா பெரிய சோபா இருக்கும், அது பிரிச்சுருவாங்க, உள்ள கட்டுக்கிட்டு தான் அனுப்புவாங்க, வேலை பேக் பண்ணுவாங்க. ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறாங்க, சோபா வாங்க காசு இல்லை. அவ்வளோ பெரிய கட்சி ஆஃபீஸ் வச்சுருக்காரு, எனக்கு சோபா வாங்க காசு இல்லை, பிரியா நான் நியாயமாக இருக்குமா? நியாயம் கிடையாது. சோபாவில் பணம் போகுது, உண்மை அதுதான். தயவு செய்து சொல்கிறேன், எங்கள் கட்சி எம்எல்ஏ யாரும் ராஜினாமா பண்ணால் பார்த்துக்குங்க. உங்கள் புறப்பாடு சாமி ஐயப்பன், நான் ஒரு ஐயப்பன் பக்தேன், அந்த ஐயப்பன் தான் கூலி கொடுப்பான் அவனுக்கு, கண்டிப்பாக சொல்கிறேன். வைத்தன்னு சொல்கிறேன். 39 வருஷம் சௌரியமாக போயிருக்கேன். வர வருஷம் நான் 40 வருஷம் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். எம்ஜிஆர் கோட்டைக்குள்ளே கேண்டில் வேலை பார்த்தேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.